தமிழ் சினிமாவுக்கு இந்திய உயரம் கொடுத்தவர் மகேந்திரன். செயற்கை நாடக பாணியில் இருந்த தமிழ் திரைக்கலைக்கு செவ்வியல் தன்மை கொடுத்தவர் மகேந்திரன். இன்றைக்கு புதிய தலைமுறை இயக்குனர்களின் காட்சி படிமங்களுக்கு காரணமானவர் மகேந்திரன். அவர் தமிழ் சினிமாவில் நீண்ட நாட்களுக்கு நினைக்கப்படுவார். இந்திய திரைப்படங்களில் சிறந்த படங்கள் என்று ஒரு நீண்ட பட்டியலிட்டால் அதில் கட்டாயம் உதிரிப்பூக்கள் இடம்பெறும். ஒரு மேடை இயக்குனர் பாலச்சந்தர் கேள்வி கேட்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து, உங்களுக்கு பிடித்த இயக்குனர் யார்? பாலச்சந்தர் நினைத்தார் தன் பெயரை சூப்பர் ஸ்டார் உச்சரிப்பார் என்று. ரஜினிகாந்த் சொன்னார், எனக்கு பிடித்த இயக்குனர் மகேந்திரன் என்று. ஒரு கலை உலக வாழ்வில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியவர் மகேந்திரன். எம்ஜிஆர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் மகேந்திரன். அதுதான் எம்ஜிஆரையே மகேந்திரனை திரும்பி பார்க்க வைத்தது. அவர் கேட்ட கேள்வி, ஒரு குதிரையில் சவாரி செய்கிற ஒரு வீரன் எப்படி பாட்டு பாடிக்கொண்டு வர முடியும்? இப்படி கேள்வி கேட்டு திரை உலகத்தை திருப்பியவர் மகேந்திரன். மகேந்திரன் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு மதிப்பு உண்டு. நாவல்களை திரைப்படமாக்கி படைப்பிலக்கியத்திற்கு பக்கத்தில் திரைக்கலையை கொண்டு வந்த பெருமை மகேந்திரனுக்கு உண்டு. அவரது முள்ளும் மலரும் உமாச்சந்திரன் எழுதிய நாவல், அவருடைய உதிரிப்பூக்கள் புதுமை பித்தனின் சிற்றன்னையை தழுவியது. இப்படி படைப்பிலக்கியத்தையும் கலை இலக்கியத்தையும் ஒரே சம அந்தஸ்துக்கு கொண்டு வந்தவர் நம்முடைய மகேந்திரன் அவர்கள். எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட ஒரு உறவு உண்டு. என்னுடைய முதல் பாட்டு பொன்மாலை பொழுது பாரதி ராஜாவின் நிழகு படத்திற்கு எழுதியது என்ற போதிலும் வெளிவந்த படம் காளி. காளிதான் நான் பாட்டு எழுதி வெளிவந்த முதல் திரைப்படம். அந்த திரைப்படத்தின் கதாசிரியர் மகேந்திரன். அந்த படத்தில் இடம்பெறும் பத்திரகாளி, உத்தமசீலி, சொல்லடி சத்திய நீதி என்ற அந்த பாடலுக்கான கதை சூழலை விவரித்து என்னை எழுத வைத்த அந்த பெரிய வாய்ப்பை கொடுத்தவர் மகேந்திரன் என்றால் அது மிகையில்லை. மகேந்திரனுடைய மறைவு என்பது வெறும் உடலுக்கானது, கலைக்கானது அல்ல. தமிழ் சினிமாவுக்கு நிறைய மறதி இருக்கிறது. தமிழர்களுக்கே நிறைய மறதி இருக்கிறது. மறக்கப்படக்கூடாதவர்கள் மறதியின் வெளிகளை தாண்டி நினைக்கப்பட வேண்டியவர் மகேந்திரன். அவர் புகழ் நீடு வாழ்க. அவர் இழந்து வாடும் கலை அன்பர்களுக்கும் குடும்பத்தார்க்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார்.